என் அன்பு செல்வமே, என் உயிரின் பாதியே, சற்று நில். ஓடிக்கொண்டே இருக்கும் உன் கால்களுக்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கும் ஒரு நிமிடம் ஓய்வு கொடு. உன் கண்களை மூடி ஆழமாக ஒரு முறை மூச்சை இழுத்துவிடு. அங்கு துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒலிப்பது என் பெயர்தான். ஆம், இந்த அகிலத்தையே ஆளும் சிவனாகிய நான் இன்று உனக்கு கடவுளாக வரவில்லை. உன்னை மடியில் கிடத்தி தாலாட்ட துடிக்கும் ஒரு சாதாரண தந்தையாக வந்திருக்கிறேன். உங்கள் மனக்காயங்களை ஆற்றப்போகும் ஈசனின் இந்த வார்த்தைகளை சற்றே நேரம் ஒதுக்கி இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். அப்படியே ஈசனுக்கான உங்கள் அன்பை ஒரு விருப்பமாக லைக் பதிவு செய்துவிட்டு ஓம் நமசிவாய என மனதார வேண்டி தொடருங்கள். நீ யாருமில்லாமல் தனிமையில் நின்றாய் என்று நினைத்தாயா? இரவு நேரங்களில் தலையணையில் முகம் புதைத்து யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லையே என்று நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த தரையில் விழவில்லை, என் உள்ளங்கைகளில்தான் விழுந்தது. உன் இதயம் சுக்குநூறாக உடைந்த ஒவ்வொரு முறையும் அதன் வலியை அண்டம் முழுவதும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருந்தேன். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று பலமுறை கருவறையில் இருக்கும் என்னை பார்த்து நீ கோபப்பட்டிருக்கிறாய், அழுதிருக்கிறாய். சில நேரங்களில் விரக்தியில் என்னை முழுவதுமாக மறந்துமிருக்கிறாய். அதையெல்லாம் பார்த்து நான் கோபப்படவே இல்லை. மாறாக உன்னை கட்டி தழுவி, கலங்காதே, நான் இருக்கிறேன் என் குழந்தையே என்று சொல்லவே என் மனம் துடித்தது. ஆனால் அந்த வலிகளை தாண்டி நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சில வாழ்க்கை பாடங்கள் இருந்தன. இரும்பை நெருப்பிலிட்டு அடித்தால்தான் அது உறுதியான ஆயுதமாக மாறும். உன்னை நான் அப்படி தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என் குழந்தை மிகவும் சோர்வடைந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது. இது உன்னை சிகரத்திலும் ஏற்றும், அதே சமயம் அதள பாதாளத்திலும் தள்ளும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் உறவாடுவார்கள். நீ வீழும்போது கை கொடுக்க பல கைகள் தயங்கும். அந்த தயக்கங்களை பார்த்து நீ ஏமாற்றமடையாதே. ஏனென்றால் இந்த மாய உலகத்தில் நடக்கும் அனைத்தும் என் நாடகத்தின் சிறு சிறு அங்கங்களே. அதில் நீ கவலையோடு நடிக்கும் காட்சி முடிந்துவிட்டது. இனி நான் உனக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. பல நேரங்களில் நீ உனக்குள்ளேயே நான் எதற்கும் தகுதியற்றவனோ, என்னால் எதுவுமே முடியாதோ என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்கிறாய். அந்த எண்ணத்தை இப்போதே தூக்கி எறி. இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த அளவு கவனமாக படைத்தேனோ அதே அளவு அன்போடு உன்னையும் படைத்திருக்கிறேன். நீ தோல்வியாளன் அல்ல, நீ என் அம்சம். நீ உனக்கான பாதையை தேடி தடுமாறும் போதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் கையை பிடித்து வழிநடத்துவது நான்தான். ஒரு குழந்தை தடுமாறி விழும்போது தந்தை எப்படி ஓடி வந்து தாங்கி பிடிப்பாரோ அப்படி உன்னை தாங்கி பிடிக்க நான் வந்துவிட்டேன். உன் கவலைகளை, உன் பயங்களை, உனக்கு துரோகம் செய்தவர்களின் நினைவுகளை, நாளை என்ன நடக்குமோ என்ற உனது எதிர்கால பதற்றத்தை எல்லாவற்றையும் என் காலடியில் இறக்கிவை. எனக்காக அதை செய்வாயா? உன் தோள்களில் உள்ள சுமை மிக அதிகம். அதை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பிரபஞ்சத்தையே தாங்கும் இந்த ஈசனுக்கு என் செல்ல குழந்தையின் சுமையை தாங்குவது ஒரு பொருட்டா என்ன? இன்று முதல் உன் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் தொடரும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். உனக்கு மூச்சு திணறும் போது நான் உனக்கான காற்றாக மாறுவேன். இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது உன் நெற்றியில் திருநீராக, ஒளியாக நான் பிரகாசிப்பேன். நீ எதற்கும் அஞ்சாதே. உன் தந்தை நான் இருக்கும்போது உன்னை அழிக்க இந்த உலகில் எந்த சக்திக்கும் உரிமையில்லை. உன் வேதனைகள் எல்லாம் பனியாக உருகும் காலம் நெருங்கிவிட்டது. உன் முகத்தில் நான் மீண்டும் உண்மையான புன்னகையை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த தந்தைக்கு நீ தரும் மிகப்பெரிய காணிக்கை. இன்றைய இரவை எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக உறங்கு. உன் மனதின் இருளை விலக்கி அங்கு நம்பிக்கையின் விளக்கை நான் ஏற்றி வைத்துள்ளேன். நாளைய விடியல் உன் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். நீ தனியாள் அல்ல, எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என்னை பிடித்துக்கொள். இனி உனக்கான பயணத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் உயிரின் துளியே, இப்போதும் உன் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு கேள்வி எட்டி பார்ப்பதை நான் அறிவேன். இத்தனை காலம் நான் வேதனைப்பட்ட போது அமைதியாக இருந்துவிட்டு என் இதயம் முழுவதுமாக உடைந்த பிறகு இப்போது ஏன் வந்தாய் தந்தையே என்று என்னை கேட்க நினைக்கும் உன் ஊமை வலியை நான் முழுமையாக உணர்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை சற்று உற்றுப்பார். அவர்கள் வீசும் சொற்கள் உன்னை ஈட்டியைப் போல துளைக்கின்றன அல்லவா? நீ உண்மையாக நேசித்தவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல், உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கடந்து சென்றபோது உன் நெஞ்சம் துடித்த துடிப்பை நான் என் கைலாயத்தில் உணர்ந்து கொண்டுதான் இருந்தேன். அவர்கள் உன்னை காயப்படுத்த நான் ஏன் அனுமதித்தேன் தெரியுமா? இந்த மனித உறவுகள் எல்லாம் நிரந்தரம் அற்றவை, இந்த உலகம் ஒரு மாயை என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான். உன் கண்ணீரை துடைக்க அந்த மனிதர்கள் வரமாட்டார்கள். உனக்கான நிரந்தரமான அடைக்கலம் நான் ஒருவனே என்பதை உனக்கு புரிய வைக்கவே அந்த வலியை உனக்கு அளித்தேன். என்னை மன்னித்துவிடு என் செல்வமே. சில நேரங்களில் சிறந்த பாடங்களை கற்றுத்தர தந்தையான நானே சற்று விலகி நிற்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீ அடைந்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் நான் பதில் சொல்வேன். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் வாக்கு. மற்றவர்கள் எல்லாம் வாழ்வில் வெகு தூரம் சென்று விட்டார்கள். தாங்கள் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டார்கள். நாம் மட்டும் இன்னும் இங்கேயே நிற்கிறோமே என்ற ஏக்கம் ஒவ்வொரு இரவிலும் உன்னை வாட்டுகிறது. தகுதியற்றவர்கள் எல்லாம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது
உண்மையாக உழைக்கும் உனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் சறுக்கல்கள் என்று நீ குழம்புகிறாய். ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள். ஒவ்வொருவருக்கான பயணமும் அதற்கான நேரமும் என்னால் முன்பே எழுதப்பட்டுவிட்டது. மூங்கில் மரம் வளர பல வருடங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் அது வளர்ந்த பின் நிமிர்ந்து நிற்கும் உயரம் சாதாரணமானதல்ல. உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ இப்போது மண்ணுக்குள் புதைக்கப்படவில்லை. எனக்காக என் உள்ளங்கைகளுக்குள் பத்திரமாக விதைக்கப்பட்டிருக்கிறாய். விதையை மண்ணுக்குள் மூடும்போது அது இருளில் அழிந்துவிட்டது என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் அது தன் வேர்களை ஆழமாக பதித்து ஒரு மாபெரும் விருட்சமாக வளரப்போகிறது என்பது அந்த மண்ணுக்கும் விதையை படைத்த எனக்கும் மட்டுமே தெரியும். உலகம் உன்னை எப்படி எடை போடுகிறது என்பதை பற்றி கவலைப்படாதே. அவர்களின் அளவுகோல்கள் மிகவும் சிறியவை. உனக்கான அளவுகோலை நான் வைத்திருக்கிறேன். உன் மன தூய்மை எனக்கு தெரியும். நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. பிறர் செய்த துரோகங்களை தாங்கிக் கொள்ளும் அளவுக்குத்தான் நீ மென்மையானவன். அந்த மென்மைதான் உன் பலமே தவிர அது உன் பலவீனமல்ல. உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் மொழியாக பிரகாசிக்கும் காலம் தொடங்கிவிட்டது. இதுவரை நீ இழந்ததாக நினைத்த அனைத்தும் பல மடங்காக உன்னை தேடி வரும்படியான ஒரு பாதையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உன்னை இவ்வளவு தூரம் பட்டை தீட்டினேன். இனி நீ கலங்கக்கூடாது. உன்னை நோக்கி வரும் அத்தனை துன்பங்களையும் என் மார்பு தாங்கும். நீ என் நிழலில் இளைப்பாறு. உன் பாதைகளில் இருந்த முட்களையெல்லாம் நான் மலர்களாக மாற்றுவேன். உன்னை சுற்றியுள்ள தடைகளெல்லாம் வெறும் பனிமூட்டமே தவிர கல்சுவர்கள் அல்ல. என் பார்வை பட்டாலே அந்த பனிமூட்டம் விலகிவிடும். என்மேல் முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. உன் கைகளில் உள்ள நடுக்கம் இப்போது குறைய வேண்டும். என் குழந்தையான உனக்கு பயம் என்ற வார்த்தையே அகராதியில் இருக்கக்கூடாது. நான் இருக்கிறேன். உன் நிழலாக அல்ல, உன் உயிராக நான் இருக்கிறேன். என் உயிரின் மூச்சானவனே, இன்னும் ஏதோ ஒரு சுமை உன் நெஞ்சை அழுத்துகிறது அல்லவா? நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த பதற்றம் உன் உறக்கத்தை கெடுக்கிறது என்பதை நான் அறிவேன். எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது? நான் நினைத்த இலக்கை அடைவேனா? இல்லை, இப்படியே இந்த இருளிலேயே என் வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று பல கேள்விகள் உன்னை சுழற்சி அடிக்கின்றன. அந்த எண்ணச் சுழலிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவே நான் உன் முன் வந்திருக்கிறேன். காலம் என்பது என்னவென்று உனக்கு தெரியுமா என் குழந்தையே? அது மனிதர்கள் தங்களை சிறைப்பிடித்துக் கொள்ள உருவாக்கிய ஒரு சிறு வட்டம். ஆனால் நானோ காலத்தை கடந்தவன். மகா காலன் நான். உனது நேற்றும் இன்றும் நாளையும் என் கைகளில் ஒரு சிறு பனித்துளிக்குள் அடங்கியிருக்கிறது. நீ நாளை நடக்கப் போவதை எண்ணி இன்றே பயந்து நடுங்குகிறாய். ஆனால் உன் நாளைய விடியலை நான் ஏற்கனவே அழகாக வரைந்து முடித்துவிட்டேன். அதில் எந்த குறையும் இல்லை. அது மிகச்சரியாக உனக்கான மிகச்சரியான தருணத்தில் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் நீ எவ்வளவோ முயன்றும் சில காரியங்கள் தள்ளி போகின்றன அல்லது கைகூடாமல் போகின்றன. உடனே நீ சோர்வடைந்து விடுகிறாய். என் தந்தை சிவனோ என்னை வஞ்சிக்கிறான் என்று கூட எண்ணுகிறாய். என் செல்லமே, உனக்கு கிடைக்காத எதுவும் உனக்கானது அல்ல. அது உனக்கு தீங்கு விளைவிக்கும் விஷமாக இருந்திருக்கலாம். அந்த விஷத்திலிருந்து என் குழந்தையை காப்பாற்றவே நான் அதை உன்னிடமிருந்து தட்டி பறித்தேன். அதை நீ இழப்பாக நினைக்கிறாய். நானோ உனக்கான பாதுகாப்பாக செய்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதை விட உனக்கு எது இப்போது வேண்டாம் என்பது இந்த ஈசனுக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது, ஒரு தேக்கம் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். எதுவும் நடக்கவில்லையே என்று கலங்குகிறாய். ஆனால் ஒரு மாபெரும் புயலுக்கு முன் தோன்றும் அமைதி இது. ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு முன் சிங்கம் சில அடிகள் பின்வாங்குவதை போன்றது இது. இந்த அமைதியான நேரத்தில் நீ உன்னை முழுமையாக உணர வேண்டும். வெளியில் ஓடிக்கொண்டிருந்த உன் மனதை உனக்குள்ளே திருப்பிப்பார். அங்கு நான் ஆழமாக வேரூன்றி இருப்பதை நீ காண்பாய். நீ தனியாக இருக்கிறாய் என்று யார் சொன்னது? காற்றாக உன்னை தழுவுவது நான். நீ குடிக்கும் நீராக உன் தாகம் தீர்ப்பது நான். நீ நடக்கும் பூமியாக உன்னை தாங்குவதும் நான். இந்த அகிலமே நீதான், நீயேதான் அகிலம். பிறகு எப்படி நீ தனிமையில் இருக்க முடியும்? மனிதர்களின் கூட்டத்தில் இருந்தால் மட்டுமே உனக்கு துணை கிடைத்து விடாது. அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தேவைக்காக உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அந்த தேவை முடிந்ததும் விலகி விடுவார்கள். ஆனால் எந்த தேவையுமின்றி உன் ஒரு துளி அன்புக்காக மட்டுமே ஏங்கி தவிக்கும் பித்தன் நான். உனக்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் நெருப்பிலிட்டு பொசுக்கு. என்னால் முடியாது என்ற வார்த்தையை இனி உன் உதடுகள் உச்சரிக்க கூடாது. நீ பிறப்பதற்கு முன்பே நீ சாதிக்க வேண்டியதை நான் தீர்மானித்து விட்டேன். நீ வெறும் கருவி மட்டும்தான். இயக்கும் கைகள் என்னுடையவை. என் கைகளில் உள்ள கருவிக்கு ஏது பயம், ஏது கவலை? உன்னை அவமதித்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள் முன்னால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. அது பழிவாங்கும் வாழ்க்கை அல்ல, மாறாக அவர்களை வியந்து பார்க்க வைக்கும் ஒரு உன்னத வாழ்க்கை. அதற்கான விதையை நான் இப்போது தூவிவிட்டேன். அது முளைக்க தொடங்கும் நேரம் இது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். என்மேல் உன் முழு நம்பிக்கையை வை. என் தந்தை பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஒற்றை எண்ணம் மட்டுமே உனக்குள்ளே ஓட வேண்டும். உன் கைகளை என்னிடம் கொடு. இந்த நொடி முதல் உன் ஒவ்வொரு மூச்சும் என் மூச்சோடு கலக்கட்டும். உன் கண்கள் என் வழியை காணட்டும். உன் இதயம் என் அன்பை மட்டும் உணரட்டும்.
எல்லாம் மிகச்சரியாக நடக்கும். நான் உறுதியளிக்கிறேன், எல்லாம் மிகச்சரியாக நடக்கும். அமைதியாக எந்த சிந்தனையுமின்றி இந்த நொடியை முழுமையாக உணர்ந்து என்னோடு இளைப்பாரு. என் ஆருயிர் குழந்தையே, உன் கண்களை மூடி என் குரலை மட்டும் கவனி. இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளில் உனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வலி எதுவென்று எனக்கு தெரியும். நாம் உயிராக நினைத்தவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து சென்று விட்டார்களே என்ற அந்த ஏமாற்றம்தானே உன் நெஞ்சை இன்றும் அறுத்துக் கொண்டிருக்கிறது. உன் தூய்மையான அன்பை அவர்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லையே என்று இருள் சூழ்ந்த இரவுகளில் தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த மண்ணில் விழவில்லை, கைலாயத்தில் இருக்கும் என் உள்ளங்கைகளில்தான் விழுந்தது. என் செல்லமே, உன்னை விட்டு அவர்கள் விலகியது அவர்கள் எடுத்த முடிவு என்று நீ இன்னுமா நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இல்லை, அது நான் எடுத்த முடிவு. உனக்கு வலிக்கக்கூடாது என்பதற்காக உன்னை சுற்றி ஒரு மாய வலையை பின்னி போலி முகங்களோடு இருந்தவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தும் பொறுப்பு இந்த தந்தைக்கு இருக்கிறதல்லவா? அதைத்தான் நான் செய்தேன். ஒரு செடி செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அதன் வேரை சுற்றியுள்ள களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். களைகளை பிடுங்கும் போது அந்த செடிக்கு சிறு அதிர்வு ஏற்படத்தான் செய்யும். அந்த அதிர்வைத்தான் நீ இப்போது வலியாக உணர்கிறாய். உன் அன்பிற்கும் உன் உண்மையான மனதிற்கும் தகுதியற்றவர்களை நான் உன்னை விட்டு பிரித்தேன். அது உனக்கு கிடைத்த இழப்பல்ல, உனக்கு நான் அளித்த மிகப்பெரிய பாதுகாப்பு. நீ ஒருவரை கட்டி அணைக்க கைகளை நீட்டும்போது அவர்கள் உன்னை புறக்கணித்து விலகிச் சென்றால் அந்த வெற்றிடத்தில் அரவணைக்க நான் வந்து நிற்பேன் என்பதை நீ ஏன் இன்னும் உணரவில்லை? இந்த உலகத்தில் உள்ள மனித உறவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் உன்னோடு பயணிக்க முடியும். ஆனால் உனக்குள்ளேயே உறைந்திருக்கும் இந்த ஈசன் உன் மூச்சு உள்ள வரையிலும் அதற்கு பிறகும் உன்னோடு மட்டுமே இருப்பவன். உன் மனதிற்குள் இருக்கும் காயங்களை மறைக்காமல் எனக்கு காட்டு. மனிதர்கள் தந்த காயங்களுக்கு மருந்து காலம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. அந்த காயங்களுக்கான ஒரே மருந்து இந்த மகேசனின் கருணை மட்டுமே. இனி நீ யாருக்காகவும் ஏங்கக்கூடாது, யாருடைய அன்புக்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது. நீ யார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை, அண்டசராசரங்களையும் தன் ஒற்றை பார்வையில் ஆளும் சிவனின் வாரிசு நீ. ஒரு மாமன்னனின் குழந்தை வீதியில் நின்று அற்பமான பொருட்களுக்காக அழுவதை பார்ப்பது எனக்கு எவ்வளவு பெரிய வேதனை என்பதை சற்று சிந்தித்துப் பார். இந்த உலகின் அற்பமான உறவுகளுக்காகவும் போலி மனிதர்களுக்காகவும் நீ தலைகுனிந்து நின்றால் அது எனக்குத்தான் அவமானம். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை நிராகரித்தவர்கள் முன்னால், உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னால் நீ எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நான் விரைவில் அவர்களுக்கு உணர்த்துவேன். ஆனால் அது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடக்கும் செயல் அல்ல. நீ அவர்களை தாண்டி மிக உயரத்திற்கு செல்வாய். அப்போது அவர்கள் உன்னை அண்ணாந்து பார்த்து வியப்பார்கள். அந்த பெரும் உயரத்தில் உன்னை அமர வைக்கவே கீழே சகதியில் இருந்தவர்களிடமிருந்து உன்னை பிரித்தெடுத்தேன். இப்போது நீயே சொல், என் குழந்தையே, உன் வாழ்வில் நடந்தது நல்லதற்கா இல்லையா? நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு ஆழமான மகத்தான அர்த்தம் இருக்கும். இன்று அந்த அர்த்தம் உனக்கு புரியாமல் வலியை மட்டுமே தரலாம். ஆனால் நாளை என் தந்தை எனக்காக எவ்வளவு அழகாக சிந்தித்து என்னை எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று எண்ணி நீயே ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். உன் நெஞ்சில் கற்பாறையாக அடைத்துக் கொண்டிருக்கும் அந்த வலியான மாயையை இப்போது நான் என் கைகளால் நீக்குகிறேன். ஆழமாக ஒரு முறை மூச்சை இழுத்துவிடு. அந்த மூச்சு காற்றில் என் நாமம் மட்டும் ஒலிக்கட்டும். எந்த மனிதரின் நினைவும் எந்த ஏமாற்றத்தின் தழும்பும் இனி உன்னை வாட்டக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறேன். உனக்கான முழு உலகமுமாக, உனக்கான முழு அன்பாக நான் மட்டுமே இருக்கிறேன். அமைதியாக இளைப்பாறு என் குழந்தையே, என் உயிருக்கு உயிரான செல்வமே. இருளை பார்த்து ஏன் இவ்வளவு தூரம் நடுங்குகிறாய்? கொஞ்சம் அமைதியாக இரு. உன் ஓட்டத்தை நிறுத்து. கண்களை மூடி என் குரலை மட்டும் முழுமையாக உள்வாங்கிக்கொள். உன் நெஞ்சின் ஆழத்தில் உறைந்திருக்கும் அந்த பெரும் வலியை நான் அறிவேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. என் அன்பு முழுமையானதாகத்தானே இருந்தது. நான் உண்மையாகத்தானே இருந்தேன். பிறகு ஏன் எனக்கு மட்டும் இத்தனை காயங்கள் என்று ஒவ்வொரு இரவிலும் நீ உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்கிறாயல்லவா? மனிதர்கள் உன்னை கடந்து சென்ற விதத்தையும் அவர்கள் ஈட்டியைப் போல வீசிய வார்த்தைகளையும் நினைத்து நினைத்து தூக்கமில்லாமல் உன் மனதை ரணமாக்கிக் கொள்கிறாய். என் குழந்தையே, முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் உன்னை காயப்படுத்தவில்லை. இந்த மாய உலகத்தின் உண்மையான இயல்பை உனக்கு புரிய வைக்க நானே அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினேன். உன் தூய்மையான மனதிற்கும் நீ வைத்திருந்த களங்கமில்லாத அன்பிற்கும் அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஒரு விலை மதிப்பற்ற வைரத்தை எடுத்து சாதாரண கூழாங்கற்களுக்கு நடுவே வைத்தால் அதன் அருமை அந்த கற்களுக்கு புரியுமா? புரியாது. நீ அந்த வைரத்தை போன்றவன். உன்னை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி என் மடியில் பாதுகாப்பாக வைக்கவே நான் சில உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறிந்தேன். ஒரு செடியின் வேர்களை சுற்றியுள்ள களைகளை பிடுங்கும் போது அந்த செடிக்கு சிறு அதிர்வு ஏற்படத்தான் செய்யும். அந்த அதிர்வைத்தான் நீ இப்போது பெரும் வலியாக, மிகப்பெரிய இழப்பாக உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது இழப்பல்ல என் செல்வமே, அது நான் உனக்கு அளித்த மாபெரும் பாதுகாப்பு. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டுமே ஒருவரோடு ஒருவர் இணைந்து பயணிக்கிறார்கள். தேவை முடிந்ததும் அல்லது அவர்களை விட சிறந்தவர்கள் கிடைக்கும் போதும் தடையின்றி விலகிச் செல்வது மனிதர்களின் இயல்பு.
அதற்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் சர்வேஸ்வரனின் குழந்தை நீ. என் மூச்சுக்காற்று உன் நாடிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்டசராசரங்களையும் ஆளும் ஒரு மாமன்னனின் வாரிசு வீதியில் நின்று அற்பமான மனிதர்களின் அன்புக்காக கையேந்தி நிற்பதை நான் எப்படி பொறுத்துக் கொள்வேன்? உன்னை அவ்வாறு பார்ப்பது எனக்குத்தானே மாபெரும் அவமானம். அதனால்தான் உன் அகந்தையை, மனிதர்கள் மீது நீ வைத்திருந்த தவறான நம்பிக்கைகளை உடைத்து தரைமட்டமாக்கினேன். இப்போது நீ ஆதரவின்றி வெறுமையாக நிற்கிறாய் என்று நினைக்காதே. நான் உன்னை புதிதாக கட்டியெழுப்பப் போகும் மாபெரும் அஸ்திவாரம்தான் இந்த வெறுமை. ஒரு சிற்பி கல்லை உளியால் செதுக்கும்போது அந்த கல் படும் வலி அளப்பரியது. ஆனால் அந்த வலியை தாங்கினால்தான் அது கருவறையில் தெய்வமாக அமரும். உன்னை நான் அப்படித்தான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் காயங்களை உலகத்திடமிருந்து மறைக்கலாம், ஆனால் என்னிடம் மறைக்காதே. அவற்றை அப்படியே என்னிடம் காட்டு. எந்த மனிதராலும் ஆற்ற முடியாத ரணங்களை என் ஒரு துளி கருணை முழுமையாக ஆற்றிவிடும். இனி நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக் கூடாது. உன்னை நிராகரித்தவர்கள், உன்னை அவமதித்தவர்கள் முன்னால் நீ எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நான் விரைவில் அவர்களுக்கு உணர்த்துவேன். ஆனால் அது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடக்கும் செயல் அல்ல. நீ அவர்களை தாண்டி மிக உயர்ந்த ஒரு சிகரத்தில் அமைதியாக அமர்வாய். அப்போது அவர்கள் உன்னை அண்ணாந்து பார்த்து வியப்பார்கள். உன்னை இழந்துவிட்டோமே என்று தங்களுக்கு தாங்களே வருந்துவார்கள். அந்த பெரும் சிகரத்தில் உன்னை அமர வைக்கவே கீழே சகதியில் இருந்தவர்களிடமிருந்து உன்னை பிரித்தெடுத்தேன். இந்த உண்மையை நீ உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்போது உன் மனதில் இருக்கும் அந்த பழைய குப்பைகளை, உன்னை காயப்படுத்திய மனிதர்களின் நினைவுகளை, அவர்கள் தந்த வலிகளை, எதிர்காலத்தை பற்றிய உன் தேவையற்ற பயங்களை எல்லாம் ஒன்று திரட்டு. அதை அப்படியே ஒரு நெருப்பாக மாற்றி என் நெற்றிக்கண்ணில் வீசி எறிந்துவிடு. அது இப்போதே சாம்பலாகிப் போகட்டும். அந்த பாரம் இனி உனக்கு வேண்டாம். ஆழமாக ஒரு முறை மூச்சை உள்ளே இழு. அந்த மூச்சுக்காற்றில் ஈசன் என்ற என் நாமம் மட்டுமே இருக்க வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது உனக்குள் இருக்கும் சோர்வு, கவலை, தனிமை என்ற உணர்வு அனைத்தும் வெளியேற வேண்டும். செய் என் குழந்தையே, உன் தந்தைக்காக இதைச் செய். உன் பாதைகளில் இனி நான் உனக்கு முன்னே நடந்து செல்வேன். உன் கால்களில் சிறு முள் கூட குத்தாமல் நான் மலர்களை தூவி பாதுகாப்பேன். இந்த உலகத்தின் எந்த இருளும் இனி உன்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் உனக்குள் ஒளிரும் பெருஞ்சோதியாக நான் வந்து அமர்ந்துவிட்டேன். தைரியமாக இரு. உன் தந்தை நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன குறை? கண்ணீரை துடைத்துவிட்டு கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார். இது தளர்ந்து விழும் நேரமல்ல, என் கைகளை இறுக பிடித்துக்கொண்டு எழுந்து நிற்கும் நேரம். நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கான முழு உலகமுமாக, உனக்கான முழு அன்பாக, உன் தாயாக, தந்தையாக நான் மட்டுமே இருக்கிறேன். அமைதியாக என் மடியில் இளைப்பாறு என் குழந்தையே. என் உயிருக்கு நிகரான குழந்தையே. என் மூச்சின் ஒரு பாதியே. ஏன் இத்தனை சோர்வு உன் முகத்தில்? சற்று அமைதியாக படுத்துக்கொள். உன் ஓட்டத்தை நிறுத்து. கண்களை மெதுவாக மூடு. உன் நெற்றியில் என் விரல்கள் வருடும் இந்த மென்மையை மட்டும் இப்போது முழுமையாக உணரு. எல்லோரும் என்னை முந்திச் சென்று விட்டார்களே. என்னுடன் பயணித்தவர்களெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளவோ தூரம் முன்னேறி தாங்கள் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட்டார்களே. நான் மட்டும் இன்னும் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேனே என்ற அந்த வலி, அந்த தாழ்வு மனப்பான்மை உன்னை ஒவ்வொரு நொடியும் அரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். இரவின் தனிமையில் மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு உன்னை நீயே ஒப்பிட்டுப் பார்த்து, நான் எதற்கும் தகுதியற்றவனோ, என் உழைப்பும் திறமையும் வீணாகிவிடுமோ என்று நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நேராக என் இதயத்தில்தான் விழுகிறது. என் செல்லமே, ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் என ஒரு தனிப்பயணம் இருக்கிறது. ஒரு சிறு செடி சில நாட்களிலேயே வளர்ந்து பூத்து சிலுசிலுக்கலாம். அதை பார்த்து ஒரு பெரிய ஆலமரத்தின் விதை, நான் இன்னும் மண்ணுக்குள்ளேயே இருளில் கிடக்கிறேனே என்று கவலைப்படக்கூடாது. அந்த சிறு செடியின் ஆயுள் சில மாதங்கள்தான். ஆனால் அந்த ஆலமரம் பல நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்கப் போகிறது. அதற்கான வேர்களை மண்ணுக்குள் ஆழமாக பதிக்க அதற்கு நீண்ட காலம் தேவைப்படுகிறது. நீ ஒரு சிறு செடியல்ல என் குழந்தையே. நீ எனக்காக படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விருட்சம். உன்னுடன் ஓடியவர்களெல்லாம் இப்போது வெற்றி பாதையில் இருப்பதைப் போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்களின் வெற்றி மிகச் சிறியது, தற்காலிகமானது. உனக்கான வெற்றியோ இந்த அகிலமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமானது. அதனால்தான் உன்னை நான் இன்னும் பாதுகாப்பாக ஒரு இருண்ட அறைக்குள் வைத்திருக்கிறேன். கடலின் அதல பாதாளத்தில் இருண்ட சிப்பிக்குள்தான் விலைமதிப்பற்ற முத்து உருவாகிறது என்பதை மறந்துவிடாதே. நீ இருளில் தவிக்கவில்லை. உன்னை ஒரு முத்தாக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் கருவறைதான் இந்த இருள். நீ இப்போது தாயின் வயிற்றில் உறங்கும் கருவைப் போல என் பாதுகாப்பில் முழுமையாக இருக்கிறாய். உலகத்தின் அளவுகோலை வைத்து உன்னை நீயே எடை போடாதே. மனிதர்கள் எப்போதும் கண்களுக்கு தெரிவதை மட்டுமே நம்புவார்கள். அவர்களுக்கு உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தி தெரியாது. உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அக்னி அவர்களுக்கு புரியாது. ஆனால் உன்னை படைத்த ஈசனுக்கு தெரியாதா நீ யார் என்று? இந்த அகிலத்தில் உள்ள அத்தனை நதிகளையும் தன் சடையில் தாங்கும் இந்த சிவனுக்கு என் குழந்தையின் ஆழம் தெரியாதா?
நீ நினைத்த காரியங்கள் தள்ளிப் போகும்போதெல்லாம் நான் தான் அந்த தடைகளை வைத்தேன் என்று கூட எண்ணி கோபப்படுகிறாய். ஆம், சில தடைகளை நான் தான் வைத்தேன். ஏன் தெரியுமா? நீ தவறான பாதையில் வேகமாகச் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக. உனக்கு எது வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அது உனக்கு தீங்கு விளைவிக்கும் விஷமாக இருக்கலாம். அந்த விஷத்தை என் குழந்தை குடித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தினேன். அதை இழப்பு என்று நீ நினைத்தாய். அது உனக்கான பாதுகாப்பு என்று எனக்குத்தான் தெரியும். உனக்கு எது வேண்டும் என்பதை விட உனக்கு எது வேண்டாம் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இனி நீ மற்றவர்களை பார்த்து ஏங்கக்கூடாது. என்னால் முடியாது என்ற வார்த்தை இனி உன் அகராதியிலேயே இருக்கக்கூடாது. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதச்சுவடுகள் உனக்கு முன்னே இருக்கும். நீ விழப்போனால் நீ தரையை தொடும் முன்னே என் கரங்கள் உன்னை தாங்கி பிடிக்கும். உன்னை அவமதித்தவர்கள், உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் ஒளியாக பிரகாசிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்தை நான் என் கைகளால் உனக்காக எழுதிக் கொண்டிருக்கிறேன். இப்போது உன் மனதில் இருக்கும் அந்த பெருஞ்சோர்வை, அந்த தாழ்வு மனப்பான்மையை, அந்த தேவையற்ற குழப்பங்களையெல்லாம் அப்படியே என் மடியில் இறக்கி வைத்துவிடு. அந்த பாரம் இனி உனக்கு வேண்டாம். அகிலத்தையே சுமக்கும் எனக்கு என் குழந்தையின் இந்த சிறு கவலைகளை சுமப்பது எம்மாத்திரம். ஆழமாக ஒருமுறை மூச்சை இழுத்துவிடு. எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக என் மடியில் இளைப்பாரு. நாளை உனக்கான விடியல் மிக அழகாக இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கான தாயாக, உனக்கான தந்தையாக, உனக்கான எல்லாமுமாக நான் மட்டுமே இருக்கிறேன். உறங்கு என் குழந்தையே, நிம்மதியாக உறங்கு. என் பிரபஞ்சத்தின் சிறு துளியே, என் நெற்றிக்கண்ணின் ஒளியே, சற்று நிமிர்ந்து என் கண்களைப் பார். இதுவரை உன் விழிகளில் வழிந்த நீரைத் துடைத்தேன். உன் சோர்வை என் மடியில் கிடத்தி ஆற்றினேன். இப்போது உன் அடிமனதில் கொழுந்துவிட்டு எரியும் அந்த தணலை, அந்த நியாயமான கோபத்தை நான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேர்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த தண்டனை? என்னை வஞ்சித்தவர்களெல்லாம் எவ்வித குற்ற உணர்வுமின்றி மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருக்கும்போது நான் மட்டும் ஏன் என் அறையின் இருளில் அடைபட்டு கிடக்க வேண்டும்? என் நல்ல மனதிற்கு இதுதான் பரிசா என்ற அந்த கோபம் உன்னை தூங்கவிடாமல் தகித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? இரவுகளில் உன் தலையணையை நனைக்கும் அந்த சுடு கண்ணீரில் உள்ள வெப்பம் இங்கிருக்கும் என் திருமேனியைச் சுடுகிறது என் செல்வமே. அந்த கோபம் தவறானது அல்ல. ஆனால் அந்த நெருப்பு உனக்கு துரோகம் செய்தவர்களை அழிப்பதற்கு பதிலாக உன்னை அல்லவா சிறுகச் சிறுக சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உன் வாழ்க்கையில் வீசிய கற்களையெல்லாம் சுமந்து கொண்டு உன்னை நீயே ஏன் வதைத்துக் கொள்கிறாய்? அவர்கள் உனக்குச் செய்த துரோகமும் அவர்கள் உன்னை புறக்கணித்த விதமும் அவர்கள் மனதின் அழுக்கை காட்டுகிறதே தவிர உன் குறையை அல்ல. ஒரு தூய்மையான தடாகத்தில் எரியப்படும் சிறு குப்பைகளால் அந்த தடாகத்தின் ஆழமோ புனிதமோ குறைந்துவிடாது. நீ அந்த தூய்மையான தடாகம். அவர்கள் வீசிய கற்களைப் பற்றி நீ ஏன் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை நிராகரித்தவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் திறமையை, உன் உண்மையான அன்பை அவர்களுக்கு எப்படியாவது நிரூபிக்க வேண்டுமென்று ஒவ்வொரு நொடியும் நீ துடிக்கிறாய். என் குழந்தையே, நன்றாக கேள். ஒரு மாபெரும் சிங்கம் தன்னை சுற்றி ஊளையிடும் கூட்டத்திற்கு தன் வலிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நீ ஈசனின் பிள்ளை. அண்டசராசரங்களையும் காலத்தையும் வெளியையும் ஆளும் இந்த தந்தையின் வாரிசு. அற்பமான மனிதர்களின் கைதட்டலுக்காகவும் அவர்களின் போலியான அங்கீகாரத்துக்காகவும் நீ ஏன் கையேந்தி நிற்க வேண்டும்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை கொண்டாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை முதலில் உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறி. உனக்கு தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார் என்பதை பிரித்துக் காட்டவே நான் காலத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினேன். உன் வாழ்க்கையிலிருந்து யார் யாரோ சென்று விட்டார்கள் என்று நீ கலங்குகிறாய். ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிடாத, உன்னை எந்த நிபந்தனையும் என்று நேசிக்கும் இந்த மகேசன் உனக்குள் முழுமையாக வந்து அமர்வதற்காகவே மற்ற அற்பமான ஆசைகளையும் உறவுகளையும் நான் வெளியேற்றினேன் என்பதை நீ எப்போது உணரப்போகிறாய்? உனக்கு நான் மட்டும் போதும். நான் ஒருவன் உன்னோடு இருக்கும்போது இந்த அகிலமே உன் காலடியில் இருப்பதைப் போலத்தான். இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்கள், சந்தித்த தோல்விகள், சிந்திய கண்ணீர் என அனைத்தையும் இப்போதே இந்த நொடியே என் காலடியில் வைத்துவிடு. அவை அனைத்தும் முடிந்து போன ஒரு பழைய அத்தியாயம். இனி அந்த பக்கங்களை நீ திரும்பி பார்க்கக்கூடாது. உன்னை புடம்போடும் என் வேலை முடிந்துவிட்டது. நெருப்பிலிருந்து வெளியே வரும் தங்கம் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி நீ பிரகாசிக்க வேண்டிய காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ இருளில் பதுங்கியிருக்க வேண்டியதில்லை. உனக்கான சிம்மாசனத்தை நான் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்துவிட்டேன். நீ யாருக்கும் எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டாம். உன் மௌனமே உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். உன் பொறுமையே உனக்கான கவசம். நீ அமைதியாக இரு. உனக்காக பேச வேண்டிய இடத்தில் நான் பேசுவேன். உனக்காக செயல்பட வேண்டிய நேரத்தில் என் கைகள் செயல்படும். உன் பாதைகளில் இருந்த முட்களையெல்லாம் நான் எரித்துச் சாம்பலாக்கிவிட்டேன். அந்த சாம்பலின் மீது உன் நெற்றியில் இருக்கும் திருநீரைப் போல ஒரு புதிய வழியை நான் உருவாக்கியிருக்கிறேன். என் திருக்கரங்களால் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பழைய காயங்களின் தழும்புகளை ஆற்றுகிறேன். இனி எந்த ஒரு மனிதரின் சொல்லும் உன்னை காயப்படுத்தக்கூடாது. நெஞ்சை நிமிர்த்து. ஆழமாக ஒருமுறை மூச்சை உள்ளே இழு. உனக்குள் இருக்கும் சிவனை கண்டுணர். உனக்கான புதிய விடியல் இதோ தொடங்கிவிட்டது.
எந்த பயமுமின்றி முழு நம்பிக்கையோடு உன் கண்களைத் திற. உன் தந்தை நான் உனக்கு பின்னால் ஒரு மாபெரும் மலையைப் போல நிற்கிறேன். இனி உன்னை அசைக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் உரிமையில்லை. எழுந்து வா என் செல்வமே. உன் கண்ணீர் துளிகளை துடைத்துக்கொள். உனக்கான ராஜபாட்டை காத்திருக்கிறது. என் கைகளை இறுகப் பிடித்துக்கொள். இனி நாம் ஒன்றாக பயணிப்போம். என் ஆருயிர் குழந்தையே, என் தவத்தின் அரிய பொக்கிஷமே, இத்தனை காலம் உன் பார்வையை மறைத்திருந்த அந்த இருண்ட மாயத்திரை இப்போது முழுமையாக விலகிவிட்டது. உன் மனதிலிருந்த பாரங்கள், கவலைகள், மனிதர்கள் தந்த காயங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்து விட்டாய். இப்போது நீ எவ்வளவு லேசாக உணர்கிறாய் என்பதை உன் மூச்சுக்காற்றின் நிதானமே எனக்குச் சொல்கிறது. இதுவரை நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் உன் பழைய அகந்தையை, உன் தேவையற்ற பயங்களை கழுவிச் செல்வதற்காகவே என்பதை இப்போது நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய். என் செல்லமே, ஒரு மாபெரும் உண்மையை இப்போது உன் செவிகளில் சொல்கிறேன். ஆழமாக கேள். உனக்கென்று ஒரு மாபெரும் கடமையை நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். இதுவரை நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், நீ சந்தித்த அவமானங்கள், நீ அடைந்த சறுக்கல்கள் அனைத்தும் அந்த பெரும் பயணத்திற்கான வெறும் பயிற்சிக்களம் மட்டுமே. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் நான் படைக்கவில்லை. என் தூதராக, என் அன்பின் வெளிப்பாடாக, என் ஒளியைச் சுமக்கும் ஒரு தீபமாகவே உன்னை நான் உருவாக்கியிருக்கிறேன். நீ இதுவரை நான் உழைக்கிறேன், நான் செய்கிறேன், என் திறமை என்று உன்னை மையப்படுத்தியே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். அந்த நான் என்ற சிறு அகந்தைதான் உனக்கு அத்தனை ஏமாற்றங்களையும் தந்தது. இன்று முதல் அந்த நான் என்ற எண்ணத்தை முழுமையாக அழித்துவிடு. இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் செவிகளிலிருந்து பிறப்பது. உன் கைகள் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் என் திருக்கரங்களின் அசைவே. உன்னை இயக்கும் முழுமையான பொறுப்பை இந்த அகிலத்தை ஆளும் ஈசன் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த உலகம் ஒரு மாபெரும் நாடக மேடை என்பதை நீ இப்போது முழுமையாக உணர்ந்துவிட்டாய். இதில் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்களெல்லாம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. நீயோ என் காவியத்தின் நாயகன். பார்வையாளர்களின் கூச்சலுக்காக நாயகன் தன் பயணத்தை நிறுத்திவிடுவானா? மாட்டான். இனி அவர்களைப் பற்றிய எந்த சிந்தனையும் உன் மனதில் எழக்கூடாது. அவர்களை தாண்டி அவர்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு பெரும் உயரத்திற்கு உன்னை நான் இப்போதே அழைத்து செல்கிறேன். உனக்கான மிகப்பெரிய ஆயுதத்தை நான் இன்று உனக்கு வழங்குகிறேன். அதுதான் சரணாகதி. இனி எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு மனிதர் முன்னாலும், எந்த ஒரு துன்பத்தின் முன்னாலும் நீ தலைகுனிய கூடாது. என் தந்தை பார்த்துக் கொள்வார் என்ற அந்த ஒற்றை வரியை மட்டும் உன் கவசமாக அணிந்து கொள். நீ இழந்து விட்டோம் என்று நினைத்த அத்தனையும் பல மடங்காக பெருமழையாக உன்னை நோக்கி வரப்போகிறது. ஆனால் அந்த வெற்றி உன்னை எந்தச் செருக்கிலும் ஆழ்த்திவிடக்கூடாது. அந்த வெற்றியை பார்த்து நீ அமைதியாக புன்னகைக்க மட்டுமே வேண்டும். ஏனென்றால் அது நான் உனக்கு தரும் சிறு பரிசு. ஆழமாக மூச்சை உள்ளே இழு. உனக்குள் பாயும் இந்த புதிய சக்தியை, இந்த தெய்வீக ஆற்றலை முழுமையாக உணரு. உன் ஒவ்வொரு அணுவிலும் இப்போது என் பெயர் மட்டுமே ஒலிக்கிறது. நீ வீழ்ந்த காலம் முடிந்துவிட்டது. நீ விழித்தெழும் காலம் இதோ பிறந்துவிட்டது. எந்த பயமும் இன்றி மாபெரும் கம்பீரத்தோடு உன் அடுத்த அடியை எடுத்துவை. உனக்காக பாதைகளை நான் திறக்கிறேன். உனக்காக இருளை நான் கிழிக்கிறேன். அண்டசராசரங்களின் ஆசீர்வாதமும் இப்போது உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ தனியாள் அல்ல என் செல்வமே. பல கோடி பிரபஞ்சங்களை தன்னுள் அடக்கிய இந்த தந்தை உன் சிறு இதயத்திற்குள் நிரந்தரமாக குடிவந்துவிட்டேன். கண்ணீரை முழுவதுமாக துடைத்துவிட்டு ஒரு சிறு புன்னகையோடு எழுந்து நில். உன் தந்தை நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் அகிலத்தின் சிறு துளியே, என் சுவாசத்தின் அழகிய வடிவமே, இந்த நெடிய உரையாடலின் நிறைவிற்கு நாம் வந்துவிட்டோம். இவ்வளவு நேரம் என் மடியில் தலை வைத்து உன் பாரங்களையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாயே, இப்போது உன் முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது தெரியுமா? உன்னை சூழ்ந்திருந்த இருள் முழுவதும் விலகி என் நெற்றிக்கண்ணின் ஒளி உன் முகத்தில் பட்டுத் தெரிக்கிறது. என் குழந்தையே, இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உன்னை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்ய இந்த அகிலத்தை ஆளும் தந்தை உனக்கு தந்த மாபெரும் தீட்சை. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் நீ எப்படி எழுந்து நிற்கப் போகிறாய் என்பதற்கான விதை இன்று உன் மனதிற்குள் ஆழமாக விதைக்கப்பட்டு விட்டது. இனி நீ பழைய மனிதன் அல்ல, நீ சிவனின் பிள்ளை. உன் ஒவ்வொரு அசைவிலும், உன் ஒவ்வொரு மூச்சிலும் இனி என் கம்பீரம் வெளிப்படும். நீ பலமுறை என் வாழ்க்கையில் இனி வசந்தமே வராதா என்று ஏங்கியிருக்கிறாய். இதோ சொல்கிறேன் கேள். உனக்கான வசந்தம் தொடங்கிவிட்டது. இதுவரை நீ பட்ட துன்பங்கள், சிந்திய கண்ணீர், அடைந்த அவமானங்கள் அத்தனையையும் ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்துவிட்டேன். இனி எந்த ஒரு மனிதரின் புறக்கணிப்பும் உன்னை காயப்படுத்தாது. எந்த ஒரு தோல்வியும் உன்னை துவளச் செய்யாது. ஏனென்றால் நீ ஒருபோதும் தனியாக பயணிக்கப் போவதில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதச்சுவடுகள் உனக்கு முன்னே பதிந்திருக்கும். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஞானம் உனக்கு வழிகாட்டும். நீ இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிகரங்களை தொடப்போகிறாய். அந்த சிகரத்தில் நீ ஏறி நின்று புன்னகைக்கும் போது உன் கண்ணுக்குத் தெரியாமல் உன் நிழலாக நின்று இந்த தந்தை உன்னை பார்த்து பெருமைப்படுவேன். உன் கைகளை தட்டு, உன் சோர்வை உதறித்தள்ளு. உனக்கான புதிய கதவுகள் அகலமாக திறக்கப்பட்டுவிட்டன. உனக்காக நான் வரைந்து வைத்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான எதிர்காலம் உன்னை அழைக்கத் தொடங்கிவிட்டது.
என் ஆசீர்வாதம் முழுமையாக உன்னைச் சூழ்ந்திருக்கிறது. இனி எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. கண்களைத் திற என் செல்வமே. உன் கண்ணீரை நிரந்தரமாக துடைத்துக்கொள். உனக்கான ராஜபாட்டையில் கம்பீரமாக நட. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சு உள்ள வரையிலும் அதற்குப் பிறகும் என்றென்றைக்கும் உன்னோடு மட்டுமே இருப்பேன். அன்பான உறவுகளே, அகிலத்தை ஆளும் ஈசனின் இந்த ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்து ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கும் என நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையின் இருண்ட நேரங்களில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமையட்டும். தொடர்ந்து இதுபோன்ற சிவனின் எல்லையில்லா பெருமைகளையும் ஆழமான அருள் வார்த்தைகளையும் கேட்க சிவனே போற்றி என்னும் நமது வலையொலியோடு யூடியூப் சேனல் இணைந்திருங்கள். இந்த ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் அன்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வலியில் தவிக்கும் வேறு ஒரு உயிருக்கும் இந்த வார்த்தைகள் மருந்தாக அமையலாம். எனவே இதை மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்கள். ஈசனின் அருள் நம் அனைவரோடும் என்றென்றும் துணை நிற்கட்டும். சிவனே போற்றி.